என்னங்க என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம இளந்தளிர் என்ற வகுப்பு மூலயமா குழந்தைங்களுக்கு தேவாரம், திருவாசகம், திருமுறையெல்லாம் பன்னிசையில் பாடுறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. நம்ம குழந்தையும் அதில் சேர்க்கலான்னு ஆசைப்பட்றேன். என்னங்க குழந்தைங்க பன்னிசையில் பாடுறதுனால என்னங்க பலன்? குழந்தைங்க பன்னிசையில் பாடுறதுனால அவங்களோட அறிவு திறன் வளரும், அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும், அவங்களோட கேள்வி ஞானமும் அதிகரிக்கும். ரெண்டாவது அவங்களோட யோசிக்கிற திறமையும் அதிகரிக்கும். அவங்களோட வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடு வாழ்கிறதுக்கு அது வழிவகுக்கும். ரெண்டாவது அவங்களுக்கு அந்த இறை நம்பிக்கை மேலே நாட்டம் வர்றதுக்கு அது ரொம்ப துணையாக இருக்கும். அப்போ பெரியவங்களுக்கும் பன்னிசையில் பாட முடியுமாங்க? பாடலாமே, பெரியவங்களும் பன்னிசையில் பாடலாம். பெரியவங்க பாடுறதுனால அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் கிடைக்கிறதுனால அவங்க முக்தி நிலைக்கு போகிறதுக்கான வழிவகை செய்யும். ஏங்க அப்போ வீட்டில் பூஜை பண்ணும்போது திருமுறையெல்லாம் பாடலாமாங்க? கண்டிப்பாக பாடிதாம்மா ஆகணும். இதை நான் சொல்லலாமா, எம்பெருமான் வாக்கின் அரசராம் திருநாவுக்கரசு தேவநாயனார் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன்னு தன்னோட பதியத்தில் சொல்கிறாரு. அதாவது நம்ம பூவை கொண்டு நீரை கொண்டு தூபம் கொண்டு பூஜை செஞ்சாலும் தமிழோடு இசை பாடினாதான் அந்த பூஜை நிறைவேறுமா. அதனால தான் இளந்தளிர் நடத்துகிற திருமுறை வகுப்பில் நம்ம குழந்தைய சேர்க்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி தேவாரம், திருவாசகம் பன்னிசையில் பாட ஆசைப்படுறீங்களா? உங்கள் குழந்தைங்க இசையோட பாடுறதுல ஆரம்ப நிலையில் இருக்காங்களா? உங்கள் குழந்தைங்களை கோயிலையும் திருவிழாக்கள்லையும் உங்கள் வீட்லேயும் இறைவனுடைய புகழ் பாடணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கான சரியான இடம் இதுதான். நாங்கள் இளம் தளிர் என்ற வகுப்பு மூலம் தேவாரமும் திருவாசகமும் தகுந்த ஆசிரியர் கொண்டு பன்னிசையில் பாட பயிற்சி அளிக்கிறோம். ஜென்ரலாக லேடிஸ் எல்லாருக்கும் 5:30 தான் பாடுவாங்க. நம்ம பிகினர்னால 5 ஸ்ருதியில் வச்சு பாட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? பத்தரோடு 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 பலரும் பொலியம் மலரங்கை புனல் தூவி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் அருளிய திருக்கடை காப்பு முதலாம் திருமுறை. தலம் திருவல்லிதாயம். பண் நட்டபாடை. ராகம் கம்பீர நாட்டை. தாளம் ரூபகம். பக்தரோடு பலரும் தொலியம் மலரங்கை புனல் தூவி. ஒத்த சொல்லி உலக தவத்தாம் தொழுதேத்த உயர் சென்னி. மத்தம் வைத்த பெருமான் பிரியாதுரைகின்ற பலிதாயம். சித்தம் வைத்த அடியாரவர் மேலடையாமற்ற இட நோயே. இந்த மாதிரி உங்க குழந்தைங்களும் பாடணும்னு ஆசைப்படுறீங்களா? டிஸ்பிளேல இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிடி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.